அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேற்றும் அப்பாய் பொதுமக்கள் பலஸ்தீனியர்கள் 11 பேர்ல வந்து கொண்டு மரணத்துக்கு காரணமாக இருந்து இதே ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் இராணுவம் மீண்டும் இன்று வந்து ரஃபா வந்து கொண்டு கடவை வந்து நோக்கி ஒரு தாக்குதல் ஒன்றை வந்து நடத்தப்பட்டுச்சு. அது ரஃபால எந்த இடமென்று சொல்லிய செய்திகள் சரிவர வராமல் இருந்தாலும் ஆனால் தாக்குதல் வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு. இதில் வந்து நடந்த வந்து சேத விவரங்களை பற்றின எந்த ஒரு நியூஸ்களும் வெளிவராத வந்து நிலையில் இன்றைக்கும் ஜெனின்ல ஹெப்ரோன் நப்லூஸ் போன்ற வந்து கொண்டு ஈஸ்ட் ஜெருசலம் போன்ற இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியா இருக்குதானே, இந்த வெஸ்ட் பேங்குக்கு சார்ந்துள்ள வந்து ரமல்லா தொட்டு வந்து இவங்கள்கிட்ட கிழக்கு ஜெருசலம் இதெல்லாம் சுற்றி வந்து எந்த நாளும் ரைட் போகிற வந்து கொண்டு வேலையோண்டி இப்போ இஸ்ரவேல் இருச்சிய காசாட வந்து நடந்த வந்து படுதோல்விக்கு வந்து பிறகு இதை ஜீர்ணிச்சு கொள்ளியதுக்கு இயலாத இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் இராணுவம் இஸ்ரவேல் அரசாங்கத்தால் செல்லப்படிய அனைத்து வந்து கோரிக்கைகளும் அவங்க வந்து சேர்த்து செஞ்சு கொண்டு தான் வந்து வார். இப்போ எப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் வெஸ்ட் பேங்க்ல இவர்களுக்கு மீதான வந்து தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிச்சு. இப்போ இந்த யுத்தம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன காலத்தை எடுத்தேன்னு சொன்னாக்கா ஆக்குப்பை வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் வந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் வந்து அங்கே யாரும் இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியல்ல. இதுகளை வந்து மீறி இன்றைக்கு இந்த ஹமாஸ் இஸ்ரவேலிய இராணுவத்துக்கு இடையிலான இந்த போர் நடந்து இந்த இதை வச்சு இன்றைக்கு வெஸ்ட் பேங்க்ல வந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சு. இந்த தாக்குதலில் வந்து இன்றைக்கும் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வந்து கொண்டு நிலையர்கள் மீது ஏற்பட்டு இந்த குண்டுகளால் இது வெடிச்ச வச்சு இது நடந்த ஒரு பாம் அட்டாக் ஒன்று சொல்லிய மாதிரி தான் வந்துருச்சு செய்திகள் இருந்து எங்களுக்கு தெரிய வாரது. இதுல 2 இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சுன்னு சொல்லி, ஆனா ஒரு 3-4 வந்து ஆம்புலன்ஸ் போற வந்து வீடியோ பாக்கிய வந்து நேரத்துல 2 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்துச்சுன்னா 2 பேர்த்துக்கு ஒரு 4-5 ஆம்புலன்ஸ் வந்து போற வந்து கூட அவ்வளோ இதான வந்து இதொன்று தேவையில்லை. அப்ப பல பேர் இதுக்கு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சில நேரம் மரணம் அடைஞ்சவங்களும் அதுக்குள்ள உள்ளடங்கிய கூடிய வந்து ஒரு இதொன்று சூழ்நிலை ஒன்று வந்து இருக்கு. இந்த அடிப்படையில் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இது வருகிற காலத்தில் இது பலஸ்தீன் மற்றும் அன்றைய பிரதேசங்கள் இருந்து இது அதிகரிச்சன்னு சொல்லி சொன்னாக்கா இஸ்ரவேல் வரலாறு வந்து காணாது ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு கலவரத்தோட வந்து பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரவேலுக்கு வந்து பெய்த்து முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையொன்று நிச்சயமா இது இவங்களுக்கு உண்டாயத்தில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை. இந்த வீடியோ பற்றின வந்து கொண்ட கருத்துக்களை நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ்கள் மூலம் எனக்கு தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.